உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தி. தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். 13 நாட்களாக போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று நள்ளிரவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடக்குமுறையை ஏவி கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் சிறை வைத்துள்ளனர் உங்கள் காவல்துறை என்றும், யார் அவர்கள்? சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா? இல்லையே, ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா என்றும் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும், அவர்களோடு டீ காஃபி அருந்தியது போல் போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டீர்களே, அப்போது மட்டும் இனித்தது, இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும் போது கசக்கிறதா என்றும் முதலமைச்சரை நோக்கி இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும், எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருந்த பொழுது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று நாடகம் ஆடினீரே, நினைவில் இருக்கிறதா என்றும், நள்ளிரவில் அடாவடித்தனமாக வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கும் மக்களுக்கும் பணிபுரியும் நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல, தூய்மை பணியாளர்கள் 8க்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், இந்த அடாவடி நடவடிக்கைகளால் காயமடைந்தவர்களுக்கு உரிய நிதி வழங்கவும் வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதே போல, தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறது என்றும், அவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரம் இல்லை, இன்னும் 8 மாதங்கள் தான் முதலமைச்சர் அவர்களே என்று முதலமைச்சரை நோக்கி இபிஎஸ் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.